ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவிதா சமையலறை. ஃபெஸ்டிவல் முடிஞ்சது, செலிப்ரேஷன்ஸ் எல்லாம் முடிஞ்சது, பலகாரம் கிராண்டான சமையல் எல்லாம் முடிச்சுட்டு இப்போ அடுத்த வர நாட்கள் சிம்பிளாக இருக்கும் சமையல். எங்கள் வீட்லேயும் சிம்பிளான சமையல் தான் இன்றைக்கி. அதில் ஒரு சிம்பிளான ரெசிபியை தான் இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். நல்ல ஒரு சூப்பரான தேங்காய் துவையல். இங்கே கொங்கு நாட்டு சைடு இது கொரடா துவையல்னும்பாங்க. டக்குன்னு ஒரு 2 நிமிஷத்தில் பண்ணிடலாம். சுட சுட சாதம் போட்டு இந்த துவையல் வச்சு கொஞ்சமாக நெய் அல்லது தேங்காய் எண்ணெய் விட்டு சாப்பிட்டாவா செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. அதை நீங்கள் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி எங்கள் வீட்டில் சாதம், இந்த கொரடா துவையல், கூடவே டக்குன்னு குவிக்காக செய்யக்கூடிய ஒரு தக்காளி ரசம், கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு பொரியல். இது சாம்பார் பொடியெல்லாம் போட்டு தாளிக்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும். சாதத்தோடவும் கலந்துக்கலாம். அந்த ரெசிபி ஆல்ரெடி நான் அப்லோட் பண்ணியிருக்கிறேன். அப்புறம் ஒரு கரண்டி ஆம்லெட். இதுதான் சிம்பிளான ஒரு சமையல். பர்டிகுலர்லி இந்த தேங்காய் துவையல் ரெசிபியை அன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். பர்டிகுலர்லி பிஸியான நாட்களில், சமைக்கிறதுக்கு நேரம் குறைவாக இருக்கிற நாட்களில் இந்த துவையலெல்லாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த துவையல் பர்டிகுலர்லி ரொம்ப சிம்பிள். புதுசாக சமைக்க பழகிறவங்க கூட ஈஸியாக செஞ்சிடலாம். இது தோசைக்கும் ரொம்ப நல்லாயிருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க ரெசிபி எப்படின்னு பார்க்கலாம். இங்கே ஒரு 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக துருவின தேங்காய் மிக்ஸி ஜாரில் சேர்த்தாச்சு. அதாவது இங்கே ஒரு 1/4 மூடி தேங்காய் துருவி சேர்த்துருக்கோங்க. அடுத்ததாக இது கூட 3 காரமான பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். இது காரம் சரியாக இருக்குங்க. அடுத்தது ஒரு சின்ன பீஸ் புளி, அந்த கொட்டை நாரெல்லாம் எடுத்துகிட்டு அப்படியே சேர்த்துருவோம். இது கூட ஒரு 10-12 சின்ன வெங்காயம் சேர்த்துருவோங்க. இந்த துவையலுக்கு பர்டிகுலர்லி நம்ம சின்ன வெங்காயம் சேர்க்கும் போது தாங்க டேஸ்ட்டு பர்ஃபெக்டாக இருக்கும். அடுத்தது ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்து, கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குவோம். நான் இங்கே கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். நல்லா தண்ணி விடாமல் அரைச்சிக்கணும். மிஸ் பண்ணாமல் கருவேப்பிலை ஒரு கொத்து சேர்த்துக்கங்க. அந்த வாசனை டேஸ்ட்டும் ரொம்ப ஹைலைட்டாக இருக்கும். பாருங்கள், தண்ணி விடாமல் இப்படி பருப்பருன்னு அரைச்சிக்கோங்க. ஜஸ்ட் ஒரு 2-3 சுத்துக்கு மட்டும். அந்த வெங்காயமில் இருக்க மாய்ச்சர்லேயே நல்லா அரைப்பட்டுரும். அவ்வளோதாங்க. அரைச்ச துவையலை இப்படி உருட்டி எடுத்து கிண்ணத்தில் வச்சுட்டா அருமையான சுவையான கொங்கு நாட்டு தேங்காய் துவையல், கொரடா துவையல் ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு. ஃப்ரெஷ்ஷான தேங்காய், சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை வாசனை எல்லாம் ஒன்று சேர்ந்து ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டேஸ்ட் இருக்குங்க. நீங்கள் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். சுட சுட சாதம் வச்சு அதில் இந்த கொரடா துவையலும் மேலே கொஞ்சமாக நெய் அல்லது தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். இது சாதத்தோட கலந்து சாப்பிட்றதுக்கு ஒரு சிம்பிளான டிஷ் தான். பட் ரொம்ப நல்லா திருப்தியாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். தோசைக்கும் ரொம்ப நல்லா இருக்குங்க. அது நீங்கள் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு சிம்பிள் ஈஸி ரெசிபி. சமைக்க நேரமே இல்லைப்பா, சாதம் வச்சாச்சு, குயிக்காக டக்குன்னு சமையலை முடிக்கணும் அப்படின்னு யோசிக்கும் போது இந்த துவையலெல்லாம் நல்ல சாய்ஸுங்க. சிம்பிளாக சமைச்சோம், திருப்தியாக சாப்பிட்டோங்கிற ஃபீல் இருக்கும். இன்றைக்கி குயிக்காக சாதம் வச்சு இந்த துவையலும், தக்காளி ரசம், கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு பொரியல், ஒரு கரண்டி ஆம்லெட். அவ்வளோதான். எங்கள் வீட்டில் சமையலை குயிக்காக டக்குன்னு முடிச்சாச்சு. கரண்டி ஆம்லெட் பொரியல் ரெசிபியெல்லாம் ஆல்ரெடி அப்லோட் பண்ணிட்டேன். இந்த துவையல் ரெசிபியை மிஸ் பண்ணாமல் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். கவிதா சமையலறை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னுடைய மற்ற ரெசிபிஸும் வீடியோஸும் பாருங்கள். தேங்க்யூ.